விஜயா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்காக இன்று நம்முடன் அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 37ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்றைக்கு. பொதுவாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் இக்கால தலைவர்களும் எம்ஜிஆர் அவர்களை ஒரு தெய்வமாக பார்க்கிற அந்த சூழல். எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோ இருக்கும், பின்னாடி எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோ சின்னதா இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த அந்த காலகட்டத்தின் அடிப்படையில் அடுத்த தலைமுறைக்கான வாரிசு. ஆனா உங்களுடைய எல்லா நேர்காணல்லையும் பார்த்தா எம்ஜிஆர் ரொம்ப பெருசாவே இருப்பார். எம்ஜிஆருடைய அந்த முக்கியத்துவத்தை, அவருடைய மதிப்பை எந்த வகையிலும் குறைக்காத அளவுக்கு இன்னமும் எம்ஜிஆரை பெருசாவே வச்சிருக்கீங்க. ஸோ எம்ஜிஆர் காலத்துல இருந்து நிறைய அனுபவங்கள், அரசியல் அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கீங்க. உங்களோட வரலாறுகளை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைய நினைவு நாளில் உங்ககிட்ட எம்ஜிஆர் குறித்த சில நினைவலைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். சொல்லுங்க, எப்படி முதல்ல அரசியலுக்கு வந்தீங்க, பிறகு எப்படியா எம்ஜிஆர் அவர்களோட அறிமுகம் கிடைச்சது? முழுக்க என்னுடைய அரசியல் பயணம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு மட்டும்தான். 1969 பெருந்துறை சட்டமன்ற தொகுதி. அப்போ திமுகவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறார். எங்கள் அந்த பெருந்துறை தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்காக வருகிறார். அப்போ அந்த வேன் வரும். அந்த வேனில் பிரச்சாரம் ஆகணுமா, அந்த ஸ்டண்டு இவங்கெல்லாம், அந்த குண்டுமணி போன்றவர்களெல்லாம் அவரை சுற்றி பாதுகாப்பாக வருவாங்க. அப்போ எனக்கு 8 வயசு 9 வயசு இருக்கும். அப்போ அந்த வேனில் தூக்கி என்னை அவர்கிட்ட கொடுத்தாங்க. அது ஸோ நினைவு இருக்கா உங்களுக்கு அது? ஸோ அதுதான் முதல் நிகழ்வு. அதற்கு பிறகு 72 அதிமுக உருவாக்கப்பட்டது. அப்புறம் எம்ஜிஆர் மன்றங்கள், அதில் நான் எம்ஜிஆர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்தேன். அடுத்து அதிமுக துவக்கப்பட்ட நாளில், அப்போல்லாம் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அதிமுகவில் எந்த வயசில் இணைஞ்சிங்க? ஃபர்ஸ்ட் இணைஞ்சது அதிமுக இல்லை எம்ஜிஆர் இருக்கப்ப திமுகவில் இருந்தீங்களா? திமுகவில் இணையிலையா? அதிமுக தான். எம்ஜிஆர் தொடங்கின பிறகு அதிமுக தான். 72 அப்போ நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற செய்தி. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்துகள் ஸ்தம்பித்து விட்டது. கார், பஸ், வாகனங்கள் எதுவும் செல்ல முடியல. மக்கள் அங்கங்கே அலையாக ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. அப்போ நான் சென்னிமலை ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். எந்த கிளாஸ் படிச்சிங்க? எந்த கிளாஸுங்கிறது ஞாபகம் இல்லை. ஒரு அடையமாக ஒரு 8ஆம் கிளாஸ். ஓ, அவ்வளோ சின்ன வயசு தான். அப்போல்லாம் ஸ்கூல் கேட்டெல்லாம் இழுத்து சாத்தி, ஸ்கூலில் ஸ்ட்ரைக் பண்ணி, அந்த ஊர் முழுக்க எல்லோரும் ஒரு பெரிய ஊர்வலம் போய் அதில் போட்ட கோஷங்கள், மூக்கா முத்து, உங்க அப்பனுக்கு எதிராக சொத்து, இதெல்லாம் அப்போ போட்ட கோஷங்கள். அது அந்த மாதிரி கருணாநிதி அவர்களை கண்டித்தும் திமுகவுக்கு எதிராக புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஆதரவாக அந்த நிகழ்வுகள் நடந்தது. அதற்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களிலும் இரட்டை சின்னத்தை குத்தி கொண்டு வாக்கு சேகரித்த அனுபவங்கள். அப்பெல்லாம் அலவுடா? இப்பெல்லாம் ஸ்கூல் படிக்கிறவங்க கட்சியில எல்லாம் இணையக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. அப்படி இணையக்கூடாதுன்னெல்லாம் இல்லை. இன்றைய கலாச்சாரம் வாட்ஸ்அப் கலாச்சாரம், சோசியல் மீடியா கலாச்சாரமாக இருக்கு. அன்றைய கலாச்சாரம் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இருந்தே அது பெரும் பங்கு ஆற்றியது அண்ணா காலத்துல. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல நிறைய மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட்டு, மாணவர்களை முன்னிறுத்தப்பட்டு அந்த போராட்டங்கள் நடந்தது. அப்போ எல்லா பை எலெக்ஷன்லையும் பங்கெடுத்திருக்கிறோம், கட்சி பணி ஆற்றி இருக்கிறோம். அடுத்து நான் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பொழுது 4ஆம் ஆண்டு, அது 5 வருஷம் அதில் அங்கே படிக்கிற பொழுது அதிமுகவில் இளைஞரணி என்று புதிதாக துவக்கப்பட்டது. அப்போ துவக்கப்பட்ட போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக அவரிடத்துல நான் கடிதம் கொடுத்து, நேரடியாக அவரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே என்னை கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய துணை செயலாளராக நியமனம் செய்தார். அப்போ எனக்கு 22 வயசு.
இல்ல அப்பதான் எம்ஜிஆர் அவர்களை முதல்ல பாக்குறீங்களா இல்ல அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே பார்த்துறோம். முதல் அறிமுகம் எப்ப கிடைச்சது? இல்லை முதல் அதான் அரசியல் ரீதியா கட்சி ரீதியா அப்படின்னம்னா அந்த இளைஞரணி நிர்வாகிகள்ங்கிறதுல தனியாக கூப்பிட்டு பார்த்தார். ஓகே. தனியாக கூப்பிட்டு பார்த்தார். அப்போ அந்த நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட உடனே வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்யா ஸ்டுடியோவில் வச்சு இளைஞரணி நிர்வாகிகள் அனைவரையும் வரவழைத்து மாவட்ட வாரியாக அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அதுல அந்தந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் போட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ஓகே. போட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அந்த போட்டோலாம் இருக்குது. ஸோ அப்போ அவரை சந்தித்தோம். இல்லை அப்போ நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன். மற்றவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை விட வயது ஒரு மூத்தவர்களாக இருந்தாங்க. எனக்கு அப்போ வந்து 23 வயசு அப்படின்னா மற்றவங்கெல்லாம் வந்து 35 அந்த மாதிரி வந்து இருந்தாங்க. அப்போ அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லோரும் அந்த கோவை மாநகர் மாவட்டம்னா ஒரு 10 பேர் இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாரும் திரும்பி வரும்போது என்னை மட்டும் திரும்ப கூப்பிட்டாரு. கூப்பிட்டு எந்த ஊரு, என்ன என்ன செய்கிறீங்க அதெல்லாம் வந்து விசாரித்தார். அதற்கு பிறகு அப்பயே உங்களுக்கு மேல ஒரு தனி பார்வை கிடைச்சிருக்கு. தனியா எல்லாரும், ஏன்னா எல்லாரும் வயது அதிகமானவங்க. அப்ப தனியா கூப்பிட்டு விசாரிச்சு எந்த ஊரு, அது எந்த சட்டமன்ற தொகுதி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க எல்லாமே வந்து கேட்டாரு. அதன் தொடர்ச்சியாக எல்லா பொதுக்குழு நிகழ்வுகளிலும் கலந்துருக்கிறோம். ராமாவரம் தோட்டத்தில் போய் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த அனுபவங்கள் உண்டு. அதற்கு பிறகு 84 சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்போ அமெரிக்க மருத்துவமனையில் இருக்காரு. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னாங்க, இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து உங்களை போன்ற இளைஞர்களை ஊக்குவிக்க நினைக்கிறார். இந்த தேர்தலில் நீங்கள் சீட்டு கேட்கறதுக்கு தயாராக இருங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரிடத்துல நீங்கள் ஒரு தனி கவனம் பெற்றிருக்கிறீர்கள், அதனால உங்களுக்கு உறுதியாக இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என்று எனக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லப்பட்டது. நீங்க ரிஜிஸ்டர் ஆயிட்டீங்க எம்ஜிஆருடைய, எனக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லப்பட்டது. அதனால தேர்தலுக்கு நீங்க தயாராயிடுங்க என்று கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு சொல்லப்பட்டது. அப்ப கரெக்டா உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்ப 24. அப்ப அந்த தேர்தல் நடைபெறுகிற காலகட்டங்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்க மருத்துவமனையில் இருந்தார். ஆனால் இன்றைக்கு அதிமுகவில் இருப்பதை போல புரட்சித் தலைவர் காலத்திலேயே ஆர்எம்பி அணி, ஜெயலலிதா அம்மா அணி, அப்புறம் அதில் திருநாவுக்கரசர், முத்துசாமி, கேகேஎஸ்எஸ்ஆர், இப்படி பல பிரிவுகளாக உள்ள இருந்தாங்க. ஆனால் அந்த தேர்தல் என்று வருகிற பொழுது எல்லோரும் ஒருங்கிணைந்து 3வது முறையாக அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில், ஒற்றை இலக்கோடு எல்லோரும் ஒருமித்து ஆளுக்கு ஒரு பணியாக பிரித்து கொண்டார்கள். இல்ல இப்ப இருக்கிற அணிகள்லாம் ஒரு தலைமையை ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப அணிகளா இருந்தாலும் எம்ஜிஆரோடுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்களா? கட்டுப்பட்டு இருந்தாங்க. அவர் அமெரிக்க மருத்துவமனையில் இருந்தாரு. ஆர்.எம். வீரப்பன் வந்து பின்புலமாக இருந்து அந்த அமெரிக்கால இருந்து அந்த வீடியோ கேசட்ஸ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கிறது. ஏன்னா அப்போ திமுக செய்த பிரச்சாரமே எம்ஜிஆர் உயிரோடு இல்லை, இவர்கள் அவரது உடலை அமெரிக்காவில் வந்து பக்குவப்படுத்தி வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள், இதுதான் கலைஞர் செய்த பிரச்சாரம். அது மக்கள் அதை நம்பலைன உடனே ஒருவேளை எம்ஜிஆர் திரும்ப வந்தால் அவர் என்னுடைய நண்பர், என்னோட இப்போ எனக்கு வாக்களிங்க, எம்ஜிஆர் வந்தால் நான் ஆட்சியை அவரிடத்துல ஒப்படைச்சிடுறேன், இப்படியெல்லாம் சொல்லி கருணாநிதி அவர்கள் வாக்கு கேட்டார்கள். ஆனால் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஜெயலலிதா அம்மா பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அவர்கள் எனக்கு 82 முதலே எனக்கு தெரியும். அந்த இளைஞரணியில் நியமிக்கப்பட்ட பொழுதிலிருந்து போயஸ் கார்டனில் அவர் வீட்டில் சென்று அவரை சந்திச்சிருக்கிறேன். பலமுறை நான் சந்திச்சிருக்கிறேன். அப்போ சோலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உதவியாளர் ஒருவர் இருப்பார், அவரை சந்திச்சிருக்கிறேன். அடுத்து அந்த தேர்தல் அம்மா பிரச்சாரத்துக்கு, ஜெயலலிதா அம்மா வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அதில் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்றேன். அப்புறம் திருப்ப புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஜனவரி மாதம் 85வது வருடம் ஜனவரியில் அவர் திரும்ப
அமெரிக்க மருத்துவமனையில் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல திரும்ப வந்தார். நீங்க ஜெயிக்கிறப்ப எம்ஜிஆர் இல்லை, எம்எல்ஏவாக தான் எம்ஜிஆரை பார்க்குறீங்க. திரும்ப ஒவ்வொரு அந்த விவரங்கள் அவர் அமெரிக்க மருத்துவமனையில் இருக்கிற பொழுதே வேட்பாளர் பட்டியல் அவருக்கு அனுப்பப்பட்டது. அந்த போட்டோவோட அவருடைய ஒப்புதல் பெறப்பட்டது. அந்த வேட்பாளர் பட்டியல் திரும்பவும் வெற்றி பெற்றவர்களது பயோடேட்டா, போட்டோக்கள், அந்த விவரங்களும் அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த அமெரிக்க மருத்துவமனையிலிருந்து திரும்பி வந்தார். தமிழ்நாடே ஒரு உற்சாகத்தில் மகிழ்ச்சியில் இருந்தது. எல்லோரும் அப்போ அந்த புரட்சித் தலைவர் வந்த பொழுது அவர் அந்த ஒரு மேடைக்கு வந்தார். நான் அந்த மேடையில் மேலே இருக்கிறேன். பொதுவாகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்துல எனக்கு ஒரு நல்ல, அவர் என்னை விரும்புவார் பார்ப்பதற்கு. அதனால என்னை எந்த இடத்துலையும் யாரும் அந்த செக்யூரிட்டியெல்லாம் தடுக்க மாட்டாங்க. பிஏஓ செக்யூரிட்டியோ யாருமே தடுக்க மாட்டாங்க. நான் போனால் எல்லாருமே விட்டுருவாங்க. அது ஏன்னா அவர் என்னை பார்க்கறத விரும்புவார் அப்படிங்கிறதுனால யாரும் தடுக்க மாட்டாங்க. அவர் அந்த ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் அவர் விமானத்திலிருந்து வந்து அந்த ஸ்டேஜுக்கு நேராக ஓடி மேலே வர்றார். ஆனால் அதை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் பல பேர் ஒரு வேனில் ஒரு கூண்டு மாதிரி எல்லாம் செஞ்சு அவருக்கு, ஏன்னா அவர் எப்படி அதில் அந்த படி ஏறி மேலே வந்து அதெல்லாம் முடியுமா அவருக்கு என்கிற ஒரு அச்சம் காரணமாக ஒரு ஸ்டாண்ட் பைக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக கூண்டு மாதிரி எல்லாம் செஞ்சு கண்ணாடி இதெல்லாம் செஞ்சு, ஏன்னா அந்த தொற்று இதுக்காக வந்தாங்க. ஆனால் அவர் எப்பவும் போல அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்பு அவர் முதலமைச்சராக எப்படி பணியாற்றினாரோ அதே சுறுசுறுப்போடு வந்தார். மேடையில் எல்லோரையும் பார்த்து உற்சாகமாக கை அசைத்தார். அப்புறம் அது முடிச்சோடனே அவர் கூடவே ராமாபுரம் தோட்டத்துக்கு போனோம். அப்புறம் அன்றிலிருந்து எப்பவுமே அடிக்கடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சந்திக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். ஸோ அந்த 3 ஆண்டு காலத்தில் எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒரு முறை ராமாபுரம் தோட்டம் சென்று அவரை சந்திச்சிருவோம். முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் சென்றால் எப்போ வேணாலும் அவரை சந்திக்கலாம். என்னுடைய திருமணத்தை அவர் தான் நடத்தி வைத்தார். சென்னையில் இங்கே விஜயசேஷ மகாலில் அவர் தான் நடத்தி வைத்தார். நான் அவர்கிட்ட டேட்டு கேட்டேன். அவர் இல்லை உங்களுக்கு எந்த டேட்டு வேணும் அப்படின்ட்டு. கரெக்டாக நான் சொன்ன தேதியில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு இருந்தது. உடனே பிஏ பரமசிவத்தை கூப்பிட்டு அதை மாற்றி வேற தேதியில் வைங்க, இவர் மேரேஜ் அன்னைக்கு இருக்கு என்று சொன்னார். ஒரு அந்த திருமணம் முழுமையாக அவர் அன்றைய முதலமைச்சர் நிகழ்வுகள் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு கலந்து கொண்டார். அன்னைக்கு ஒரு ஏதாவது சொன்ன வார்த்தைகள் எதுவும் ஞாபகம் இருக்கா உங்க கல்யாணத்து அன்னைக்கு? பல விஷயங்கள் அரசியல் ரீதியாக இல்லை, அதாவது இப்போ ஒரு பொதுவாக அந்த திருமண நிகழ்வு மேடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருந்தாங்கன்னா 2 பக்கம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த தலைவருக்கு இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் நின்று போட்டோஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் எடுத்த பொழுது என்னை கையை பிடிச்சி இழுத்தாரு. இழுத்து இப்படி நில்லு அப்படின்னாரு. எனக்கு புரியல. அப்புறம் இல்லைங்க ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று போட்டோ எடுத்துக்கிறான் அப்படின்னா, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னாரு. இப்படி நில்லு அப்படின்னு. புரியலையே, கணவன் மனைவிக்கு நடுவில் 3வது நபர் நிற்கக்கூடாது. அவங்க 2 பேர்த்துக்கு கணவன் மனைவிக்கு நடுவில் 3வது நபர் நிற்கக்கூடாது அப்படின்னு. நீங்க அப்படின்னு நானா இருந்தாலும் அப்படின்னு அந்த ஒரு பண்பு இன்றைக்கு இருக்கிற எந்த அரசியல் தலைவர்கள்ட்டையும் இல்லை. இதை யாருமே அதை கடைபிடிப்பதாகவும் எனக்கு தெரியல. யாருமே அதை கடைபிடிப்பதாகவும் தெரியல. அதே போல அந்த திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வருகிற பொழுது சென்னையில் இந்த விஜயசேஷ மகாலில் அந்த வாசலில் நின்று அவருக்கு நான் வரவேற்கிறேன். வரவேற்றுட்டு அவர் முன்னாடி போகிறாரு, நான் பின்னாடி அவருக்கு பின்னாடி வர்றேன். கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். அப்போ நான் கூட்டத்தில் பின்னாடி அந்த கூட்டம் அவரோட முன்னாடி போயிடுறேன். ஏன்னா அந்த செக்யூரிட்டி இது எல்லாமே முன்னாடி போயிடுறாங்க. ஒரு 10 ஸ்டெப்பு முன்னாடி போயிருப்பார். போனதுக்கு பின்னாடி நின்றுட்டாரு. நின்றுட்டு திரும்ப என்னை கூப்பிடுறாரு.
என்னை கூப்பிட்டு என்கிட்ட காதில் நீ முன்னாடி போய் ஸ்டேஜில் ஏறிக்க அப்படிங்கிற. அப்போ எப்போவுமே தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பார்கள், யோசிப்பாங்க. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னோடு பயணிக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு என்ன சிரமங்கள் அதில் இருக்கும் என்பதை உணர்ந்து, ஏன்னா அந்த செக்யூரிட்டி அவரை சுற்றி வர்றாங்க, அப்புறம் சென்னை போலீஸ் அவரை சுற்றி வந்து வருது, அப்புறம் அமைச்சர்கள், கட்சிக்காரங்க. அப்போ நம்ம அந்த கூட்டத்தில் இது பண்ணுவோம், என்ன கூப்பிட்டு அங்கே போங்க, முன்னாடி போய் நீ ஏறிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, ஸ்டேஜுக்கு போயிடு அப்படிங்கிறது. அதெல்லாம் அந்த பண்புலாம் எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் தலைவர்களிடத்திலும் அந்த பண்பு வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்கல. ஸ்டேஜுக்கெல்லாம் போனோன்னே இன்னைக்கு அந்த ஃபோட்டோ வீடியோலேயே இருக்கும், என்னோட ட்விட்டர்லேயே நான் அதை வச்சுருப்பேன். இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்ததுங்க சார்? இது அந்த டயத்தில் எடுத்தது. என்னோட ட்விட்டர்லேயே நான் போட்டிருப்பேன். நான் நின்றுருப்பேன், கையை பிடிச்சி கூப்பிட்டு உட்கார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வைப்பார். அது அதே மாதிரி அந்த தோல் மேலே முதுகை தட்டி கொடுத்துட்டு நிற்பார். ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி தான் போலீஸை விட்டு என்னை வந்து முதுகை பிடிச்சி தள்ளி வேனில் ஏற்றினார். அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு பிரச்சாரம் செய்கிறேன், அதை ஆதரித்து பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கு இவர் இப்படி, அவர் அதுபோல். ஸோ அதெல்லாம் வந்து அது ஒரு காலம் நிச்சயமாக வரலாற்றில் தமிழர்களுக்கு ஒரு ராஜராஜ சோழன் எப்படி ஒரு உன்னதமான ஒரு மன்னராக இருக்கிறாரோ, அதே போல தமிழ் கூறும் நல்லுலகு இருக்கிற வரை புரட்சி தலைவர் எம்ஜிஆரது பெயரும் புகழும் நிலைச்சு நிற்கும். ஆனால் இன்றைக்கு அவர் மறைந்து 37 ஆண்டுகள். அந்த 37 ஆண்டுகளில் அவர் மறைந்த அன்று நான் வந்து கோவையில் இருந்தேன். அதிகாலையில் எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து மறைந்து விட்டார். அந்த மறைவதற்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உள்ள அவர் அமெரிக்காவில் அந்த உடல் பரிசோதனைக்காக செல்வதாக இருந்தது. அந்த டயத்தில் வந்து அவர் டிக்கெட்டெல்லாம் போட்டு அன்றைக்கு கிளம்புகிறார் என்று ஒரு நாள் அவர் பயணத்திட்டமெல்லாம் வந்து தயாராக இருந்தது. நாங்களாம் ஏர்போர்ட் போயிட்டோம். அவர் வர்றாரு 7 மணிக்கு ஏதோ ஃப்ளைட்டு வர்றாருன்னு சொல்லிட்டு நாங்களாம் அங்கே 5:30-6 மணிக்கே போயிட்டோம். வரல. அப்போ வரலன்னொன்னே கொஞ்ச நேரம் யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் ஒரு 8 மணிக்கு மேலே தான் இல்லை, ப்ரோக்ராம் கேன்சல்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் ராமாவரம் தோட்டம் போய் என்ன ஏதுன்னு பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த நேரு சிலை திறப்பு விழாவுக்கு ராஜீவ்காந்தி வர்றாரு, அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ராஜீவ்காந்தியோடு அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாரோ அல்லது கட்டாயப்படுத்தினாரோ அல்லது வேண்டுகோள் விடுத்தாரோ, அதற்காக அந்த பயணத்தை வந்து ரத்து செய்தார். அந்த சிலை திறப்பு விழாவில் தான் அவருக்கு முதல்ல லேசாக ஒரு மயக்கம், ஒரு கிடினஸ் வந்தது அந்த மேடையில் என்று சொன்னாங்க. ஒருவேளை அவரது பயணத்திட்டப்படி அவர் அந்த அமெரிக்கா சென்று தன்னுடைய உடல் பரிசோதனையை மேற்கொண்டிருந்தால் இன்னும் சில ஆண்டுகளுக்கு அவர் முதலமைச்சராக நம்மோடு வாழ்ந்திருப்பார். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய துணையாக பாதுகாப்பாக இருந்திருக்கும். தமிழ் ஈழம் மலர்ந்திருக்கும். எம்ஜிஆர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா தமிழ் ஈழம் மலர்ந்திருக்கும். ஆனால் அந்த துரதிர்ஷ்டவசமாக அவர் அந்த மருத்துவமனைக்கு செல்ல முடியலை, அதை பரிசோதனைக்கு செல்ல முடியலை. அதற்கு பிறகு அவர் உடல்நலம் சரியில்லாமல் அமெரிக்கா இறந்து ஒரு சூழ்நிலைங்கிறது. அன்று தகவல் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மொத்த தமிழ்நாடே ஒரு கட்டுக்கடங்காத ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருந்தது. அப்போ கோவை சென்னைக்கு வந்து ஒரே ஒரு விமானம் தான், இந்தியன் ஏர்லைன்ஸு ஒரே ஒரு விமானம் தான் இருக்கும். அதுவும் நேரடியாக கிடையாது, பெங்களூர் போய் வரும். அப்போ அவர் ரொம்ப பயங்கரமாக எல்லாம் ஃபுல்லாக இருந்தது.
பட் இப்போ நான் வந்த உடனே வந்து இல்லை இவர் போகணும் என்று அவங்களுக்கு தெரியும். அந்த அதிகாரிகளுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு யாரெல்லாம் புரட்சி தலைவரோடு மிக நெருக்கமாக இருந்தார்கள் அப்படிங்கிறத இப்போ என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு டிக்கெட்டே இல்லை இதில். ஏன்னா அவர்களாகவே ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தாங்க. அதில் தான் பெங்களூர்லேருந்து ராமகிருஷ்ண ஹெகடே, அப்போ அவர் கர்நாடகாவில் முதலமைச்சர், அவர் வந்தார். அப்போ சென்னையில் ஏர்போர்ட்லேருந்து அவரது அந்த ராஜாஜி ஹாலில் அவரது பூத உடல் வைக்கப்பட்டிருக்குது. அங்கே வர்றதுக்கெல்லாம் எந்த வாகனம் எதுவுமே இல்லை. அப்போ அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து திரு ராமகிருஷ்ண ஹெக்டேட்ட சொல்கிறாங்க, அவர் ராமகிருஷ்ண ஹெக்டே வந்து அவரோடு என்னை வந்து அழைச்சிட்டு வந்தார். இப்போவும் என்கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்குது. எம்ஜிஆருடைய அந்த ராஜாஜி ஹாலில் அவருடைய அந்த பூத உடல், நான் இருப்பேன் பக்கத்துலேயே, அவரது பாடிக்கு பக்கத்தில் நான் இருப்பேன். ராமகிருஷ்ண ஹெக்டே அங்கே இருப்பார். ஜெயலலிதா அம்மா ஒரு பக்கம் பின்னாடி இருந்தாங்க, ஜானகி அம்மா ஒரு புறம் இருந்தாங்க. ஸோ தமிழகமே ஒரு சோக கடலில் நாள் முழுக்க இருந்தது. அன்று மாலைன்னு நினைக்கிறேன் வந்து அந்த உடல் அந்த பீரங்கி வண்டியில் ஏற்றப்பட்டது. அப்படி ஏற்றப்படுகிற பொழுது ஜெயலலிதா அம்மா வந்து அந்த பீரங்கி வண்டியில் ஏறுவதற்கு முயற்சி செய்தார் என்று ஏறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏறினவங்க இறக்கப்பட்ட அந்த KP ராமலிங்கம்னு சொல்லிட்டு இன்றைக்கு அவர் பாஜகவில் இருக்கார். அவர் தான் வந்து ஏறக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சு தள்ளி விட்டார். பிடிச்சு தள்ளி விட்டார். அது நாங்கள்லாம் அங்கே பக்கத்தில் தான் வந்து இருக்கோம். தள்ளி விட்டார். அதுக்கப்புறம் அந்த ராஜாஜி ஹாலில் இருந்து அடக்கம் செய்கிற அந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது வரலாற்றில் அவ்வளோ பெரிய கூட்டம் சென்னையில் அன்றைய தேதிக்கு ஒரு மிக அதிகமான ஒரு மக்கள் திரள். கட்சிக்காரங்க கதறாங்க. மவுண்ட் ரோட்டில் வந்து கருணாநிதி அண்ணா சாலையில் கருணாநிதியோட சிலை இருக்கும். அது அந்த சின்ன பையங்க அவங்களுக்கு அவங்களோட வெறி ஆத்திரம் வந்து அந்த கடப்பாறையில் கலைஞர் சிலையை உடைக்கிறாங்க. கலைஞருக்கு அப்பயே சிலை இருந்ததா? ஆமாம், சில அவர் காலத்திலே வச்சிருந்தா. அதாவது உயிரோடு இருக்கிற போதே தானே சிலை வைத்துக்கிட்டது அவர் தான். பட் இதில் இன்றைய இதில் நம்ம அதை பற்றி அதிகம் பேசுறது நாகரீகமாக இருக்காது. ஆனால் அடுத்த நாள் அதை வந்து கலைஞர் தினத்தந்தியிலே நினைக்கிற ஒரு இது கட்டுரை எழுதியிருந்தார். அந்த படத்தை பிரசுரித்து அந்த தம்பி, அதான் அதிமுகவை சார்ந்த அந்த தம்பி என் நெஞ்சில தான் குத்துனாரு, முதுகுல குத்தல அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தாரு. அது ஒரு சென்டிமெண்டா கூட சொல்லுவாங்க. அந்த சிலை கலைஞர் வைத்ததற்கு பிறகு அவர் ஆட்சிக்கே வர முடியல. அந்த சிலை இடிக்கப்பட்டதற்கு பிறகு தான் அவர் முதலமைச்சர் ஆகிறார். அதை அவங்க சென்டிமெண்டா எடுத்துக்கிட்டு அதனால திரும்ப அந்த சிலையை அவர் வைக்கலைங்க. எல்லோரும் அந்த இடத்துல திரும்ப மீண்டும் அந்த சிலையை வைக்கலன்னாங்க. அவர் அதை சென்டிமெண்டா வந்து அது வைக்கல. கலைஞர் கூட அன்றைக்கு காலையில ராமாபுரம் தோட்டத்துக்கு அதிகாலையில் அங்க வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு போனாங்க. ராஜீவ்காந்தி வந்தார், எல்லாரும் குடியரசுத் தலைவர் வந்தார், எல்லோரும் வந்தாங்க. ஆனால் அந்த அதிமுக தொண்டர்களது சோகத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியல. அடக்கம் செய்கிற பொழுது குழியில வந்து அவருடைய உடல் இறக்கப்படுகிற பொழுது பார்த்தீங்கன்னா, கடல் அலைய விட வேகமாக அந்த அதிமுக தொண்டர்கள் வந்து அவருடைய அந்த உடல் நோக்கி பயங்கரமா கூட்டம் வந்து வர்றாங்க. அப்போ அந்த பாடியே ஏதாவது டேமேஜ் பண்ணிடுவாங்களோங்கிற வந்து காவல்துறை பயந்துட்டாங்க. துப்பாக்கி சூடு நடந்தது. ரப்பர் குண்டில் அடிச்சாங்க. துப்பாக்கி சூடுகள். நான் அந்த பக்கத்திலேயே இருக்கிறேன். எல்லோருமே அந்த அன்றைய காவல்துறை அதிகாரிகள், புரட்சி தலைவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள், அவரோட உதவி எல்லோருக்கும் தெரியும். அதனால நான் அங்கே பக்கத்திலே நிற்கிறேங்க. அந்த உடல் உள்ள வைக்கிற இடத்துல நான் அங்கே இருக்கேன் பக்கத்தில். அப்போ வந்து முதல்ல ரப்பர் குண்டில் துப்பாக்கி சூடு நடக்குது. மறுபடியும் அன்றைக்கு சில பேர் அதில் வந்து இறந்தும் கூட போயிருப்பாங்க. அப்போ அந்த அதிமுக தொண்டர்களது மன வலிமை, புரட்சி தலைவர் மீது இருந்த அந்த அன்பு, அது வந்து கட்டுக்கடங்காது. அப்போ அந்த துப்பாக்கி குண்டுகளை கூட தாங்கி கொண்டு
அவர் அந்த அடக்கம் செய்கிற பொழுது அவரை அங்கே பார்க்கணும், அல்லது அந்த வேதனையை வெளிப்படுத்த முடியாமல் அந்த தொண்டர்கள் திரண்டு நின்னாங்க. அதற்கு பிறகு எல்லாம் ஒரே அவர்களுக்கு என்ன செய்யறதுனே சொல்லி தெரியல. நகரம் முழுக்க பார்த்தீங்கன்னா, சென்னை முழுக்க அவங்க வந்து ஒரு வேதனையோடு இருந்தாங்க. அப்போ அங்கிருந்து எல்லாம் திரும்ப வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா, அப்போ பாக்யராஜ் நடிகர், நான், அது மாதிரி ஒரு 2-3 பேர் வந்து காவல்துறையினர் வந்து அவங்க வேனில் அங்கிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்று தங்கியிருந்த இடங்களுக்கு அனுப்பிச்சு வைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த கட்சி அதிமுகவினுடைய எதிர்காலம் இது சில நாட்கள் இப்படியே போச்சு. சில நாட்கள் வந்து இப்படியே போச்சு. அப்புறம் அந்த 30-31ஆம் தேதி புரட்சித் தலைவர் இறந்து ஒரு வாரம் கழித்து தான் அந்த அடுத்த தலைமை அந்த நாட்களில் தான் 24ஆம் தேதினா ஒரு 4-5 நாள் கழித்து அடுத்த தலைமைக்கான பேச்சுக்கள், யார், இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் என்ன, அரசாங்கத்தினுடைய எதிர்காலம் என்ன என்பதெல்லாம் நடந்தது. ஜானகி அம்மையார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்றைய தேதியில் எல்லாமே இணக்கமாக பேசி முடிக்கப்பட்டு விட்டது. நாவலர் முதலமைச்சராக இருப்பார், இல்லை ஜானகி அம்மா முதலமைச்சராக இருப்பாங்க. ஆரம் வீரப்பன் 2ஆம் இடத்திலிருந்து அரசாங்கத்தை நடத்துவார். அரசாங்கத்தை ஆரம் வீரப்பன் நடத்திக்குவார். ஜெயலலிதா அம்மா கட்சியில் 2ஆம் இடத்துல இருந்து கட்சியை அவர்கள் நடத்தி கொள்வார்கள் என்று பேசி முடிச்சிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் சிலர் அந்த அதாவது நாவலரை முன்னிறுத்தி, நாவலர் முதலமைச்சர், ஆரம் வீரப்பன் 2வது இடம் அவர் நடத்திப்பார். அதே மாதிரி கட்சியில் ஜெயலலிதா அம்மா கட்சியை வழி நடத்திப்பாங்கங்கிறத சிலர் சென்று ஜானகி அம்மையாரை வந்து, இல்லை நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கணும், நீங்கள் இருந்தால் அந்த கட்சி எல்லோரும் ஒன்றாக இருப்பார்கள் என்று அவரை நம்ப வைத்து அவரை அரசியல் களத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்த பொழுது ஆரம் வீரப்பன் ஒதுங்கிட்டார். நாவலர் வந்து தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு பறிபோய் விட்டதே என்று. அப்போ ஜெயலலிதா அம்மா வந்து அவர்கள் ஒரு அணியாக ஜே என்ற அணிகள் உருவெடுத்தது. தலைமை கழகத்தில் ஜனவரி 8ஆம் தேதி நினைக்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அது உயில் படிக்கப்பட்டது. அப்போ நான் தலைமை கழகத்தில் இருக்கேன், கட்சியோட தலைமை கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அது உயில் படிக்கப்பட்டது. அந்த படிக்கிற பொழுது அந்த உயில் அவர் எழுதி வைத்திருந்தது, தனக்கு பிறகு சத்யா ஸ்டுடியோ அதிமுக கட்சிக்கு சொந்தமானது. அப்புறம் சில அவர் பேரில் இருந்த சில சொத்துக்கள், வாடகை வருமானங்கள், அதை அதிமுக கட்சிக்கு அவர் எழுதி வைத்தார். எழுதி வச்சுட்டு இந்த கட்சிக்கு அந்த சத்யா ஸ்டுடியோ, அந்த கடைகளில் வர்ற வாடகை, இதையெல்லாம் வச்சு கட்சியினுடைய செலவுகள் அதை பயன்படுத்திக்கணும் என்று வந்து அவருடைய உயிரில் சொல்லியிருந்தார். அடுத்து இந்த கட்சியை யார் வழிநடத்த வேண்டும் என்பதில் அவர் அந்த உயில் எழுதிய தேதிக்கு, அது 87வது வருஷம் பிப்ரவரி மார்ச்சில் எழுதுறாருன்னு நினைக்கிறேன், ஏதோ அந்த மே மாதத்துக்குள்ளே அது எழுதுறார். அப்போ அன்றைய தேதியில் அவரோடு பயணிக்கிறவர்களில், அன்றைய தேதியில் அவரோடு பயணிக்கிறவர்களில் 80% பேர் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள், அவருடைய தலைமையில் இந்த கட்சி பயணிக்க வேண்டும் என்று அவருடைய உயிரில் எழுதுறாரு. வழக்கறிஞர் அவருடைய ராகவாச்சாரின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய வழக்கறிஞர், அவர் அதை நிறைவேற்றணும். சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சரத்துக்களை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி தரணும் என்று அவர் எழுதுகிறார். அவரோடு அந்த பயணித்த அந்த தொண்டர்கள் தான் அடுத்த தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிக உறுதியோடு வந்து இருந்தார். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு அவர் வகுத்த விதிகள், அவர் உருவாக்கிய கட்சி, அவர் அந்த விதிகள் இன்றைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் உயிரில் எழுதின விதிகள் கூட நீங்கள் கட்சி விதிகளை திருத்தலாம், ஆனால் எம்ஜிஆருடைய உயில் அதை யாராலும் திருத்தி எழுத முடியாது. அந்த விதிகள் இன்றைக்கு மீறப்பட்டிருக்கிறது. அவரால்
ஈர்க்கப்பட்ட அந்த அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு அனாதையாக இருக்கிறார்கள். சரிவர உரிய முக்கியத்துவம் பெறப்படாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு வேதனைக்குரிய விஷயங்கள். அந்த காலகட்டத்தில் ஜே என்று அணிகள் பிளவுபட்டு தேர்தலை சந்திக்கிறோம். அந்த தேர்தலில் திமுக ஆளுகிற கட்சியாக அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். அன்றைக்கு என் போன்றவர்கள் அந்த 2 வாக்கையும் கூட்டி காமிச்சோம். ஜா அணி வாங்கின ஓட்டு, ஜே அணி வாங்கின ஓட்டு ரெண்டையும் கூட்டினோம்னா 120 இடம் அதிமுக ஆளுகிற கட்சியாக உருவெடுக்கிறது என்று அந்த வாக்குகள் வந்தது. அந்த எம்ஜிஆருடைய மறைவை பயன்படுத்தி அன்றைய காங்கிரஸ் எப்படி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறாங்களோ அதுபோல மூப்பனாரை முதலமைச்சராக்குவோம் என்று கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேற்பட்ட முறை அந்த ஒரு ஓராண்டு காலம் 1.5 ஆண்டு காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவில் இருந்து அடுத்து ஓராண்டு காலத்தில் ஒரு 20-25 முறை ராஜீவ்காந்தி தமிழகத்துக்கு பயணிக்கிறார், பிரச்சாரம் செய்கிறாரு. கடுமையாக காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்தார்கள். அவர்கள் ஆளுகிற கட்சியாக உருவெடுத்தரணும். அந்த இப்ப எப்படி பாஜக சொல்லுது இல்ல, அதிமுக வாக்கு வங்கியை கைப்பற்றணும். இப்ப இன்னைக்கு அண்ணாமலை எல்லாம் சொல்றாருல்ல, அந்த என்ன there is a vacuum, அந்த இடத்தை நாங்க பிடிச்சிருவோம் என்று இந்த முயற்சி அன்றைக்கே காங்கிரஸ் கட்சி செய்தது. ஆனால் அவர்களால் அந்த எதிர்கட்சி அந்தஸ்தை கூட அன்றைக்கு பிடிக்க முடியல. அது ஜே அணியில தான் ஜெயலலிதா அம்மா தான் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பெடுத்து கொண்டார். இன்னைக்கு என்ன நடக்குதோ அது அன்றைக்கே நடந்தது. அதற்கு பிறகு ஜே அணிகள் இணைந்தது. மருங்காபுரி, மதுரை கிழக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதில் ஒன்றிணைந்த அதிமுக இரட்டலை சின்னம் மீண்டும் வெற்றி பெற்றது. தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவானது. 91 ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்தது. அந்த ஜே அணிகள் இணைகிற பொழுதெல்லாம் 2 தரப்பிலும் எல்லாம் பேசினோம். அப்போ ஜானகி, இது எல்லோருக்குமே தெரியும் இந்த விஷயங்கள். ஜானகி அம்மா இப்போ சமீபத்தில் அவரது நூற்றாண்டில் கூட அது பற்றின நினைவுகளை எல்லோருமே பகிர்ந்திருந்தாங்க. அவர் அந்த அரசியலை விட்டு விலகி கொண்டார். ஜெயலலிதா அம்மா இடத்துல இந்த கட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. சில காலம் அந்த 91 93-4 வரை எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுகவாக எல்லோராலும் பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு சசிகலா குடும்பம் கட்சிக்கு உள்ள ஒரு ஆதிக்கம் செலுத்தி அந்த வளர்ப்பு மகன் திருமணம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகிற பொழுது 96 தேர்தலில் அதிமுக ஆட்சி பொறுப்பை இழந்தது. அப்போ இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எம்ஜிஆர் தான் பெருசாக வைக்கிறீங்க. இந்த கட்சி எம்ஜிஆருடைய கட்சி, இந்த கட்சி எம்ஜிஆருடைய கட்சி. எம்ஜிஆருக்கு அடுத்த தலைவராக 2ஆம் நிலையில் ஜெயலலிதா அம்மா இந்த கட்சியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அன்றைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோல்வியே காணாதவராக தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தார். ஜெயலலிதா அம்மா காலத்தில் அப்பவும் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. எம்ஜிஆர் புறக்கணிக்கப்படுகிறார் என்கிற அந்த வருத்தம் இருந்தது. எப்பெல்லாம் எம்ஜிஆர் முன்னிறுத்தப்பட்டாரோ அப்பொழுதெல்லாம் அந்த தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்றது. அப்ப எம்ஜிஆர் மன்றங்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள்ங்கிறவங்க இன்றைக்கு இந்த RSS சொல்றாங்க இல்லையா, ஒரு தேர்தல் களம் என்றால் பாஜக வெற்றிக்கு பின்னிருந்து அவர்கள் ஒரு ஊக்கு சக்தியாக வெற்றியை தேடித் தருபவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் அதிமுகவுக்கு ஊன்றுகோலாக இந்த இயக்கத்தை தாங்கி பிடிப்பவர்களாக பயணிப்பவர்கள் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள், எம்ஜிஆருக்காக இந்த இயக்கத்துக்கு வந்தவங்க, எம்ஜிஆர் மேல் அபிமானம் கொண்டவர்கள். அவர்களால் தான் அதிமுக என்கிற கட்சி இன்றைக்கு தாங்கி பிடிக்கப்படுகிறது. அதனால தான் அந்த இரட்டலை சின்னம் என்பது இன்றளவும் போற்றப்படுகிற ஒரு சின்னமாக இருக்கு.